தேவனுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய அசுத்தாவிகள் பொதுவாக யாரை தேடி வரும் அப்படின்னு தெரியுமா? அது யாரெல்லாம் தேவனுடைய வேத வசனங்களை கரெக்டாக தேடி ஃபாலோ பண்ணி அதன்படி நடக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்கள தான் இந்த அசுத்தாவிகள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், அவன் விதைச்சிட்டு போன உடனே பொல்லாங்கனும் தன்னுடைய விதைகளாம் விதைச்சான் அப்படின்னு. அப்போது எங்கெல்லாம் தேவனை குறித்த வேத வசனங்கள் ஒருத்தருக்கு போதிக்கப்படுதோ அவர் அதை கேட்டுட்டு தேவனுக்காக வாழணும், இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களையும் பாவங்களையும் வெறுத்து விலகி நான் தேவனுக்காக வாழணும்னு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த அசுத்தாவிகளும் இந்த சாத்தானுடைய கூட்டமும் அட்டாக் செய்யும். இது நம்ம இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்தே நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். பிகாஸ் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு, அதாவது தேவனுக்கு தன்னை சமர்ப்பணம் பண்ணிட்டு அவருடைய ஊழியத்தை செய்யணும்னு இறங்கி வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே சாத்தானால் அவர் சோதிக்கப்பட்டார். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 4 தடவை 4 வெவ்வேறு விதமான சோதனைகள்னால அவர் சோதிக்கப்பட்டார். அதோடு முடிஞ்சுதா? திரும்பவும் அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கூட அவர் தன்னை சாத்தான் சோதிக்க வர்றதை பற்றி சொல்லுவார். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் பைபிள் நல்லா தேடி படிச்சிங்க அப்படின்னா யாருக்கு தான் பிரச்சனை வரும், யார் தான் பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒருத்தர் தேவனை ஃபாலோ பண்ணுற நபராக இருந்தார்னா அவருக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும். அப்போது நிறைய ஊழியர்கள் பெரிய பெரிய ப்ரைவேட் ஜெட்டெல்லாம் வாங்குகிறாங்க, பெரிய பெரிய லேண்டெல்லாம் வாங்குகிறாங்க, வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை கேட்க உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க இயேசுவை ஃபாலோ பண்ணல, அவங்க போலியான அற்புதங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் அவருக்கான சிம்டம்ஸ் என்னென்னா அதை பவுல் சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமோ வியாதியோ வியாகுலமோ இப்படின்னு சொல்லுவார். ஏன் இப்படி சொல்லியிருக்கலாமே? பண ஆசையா, நிலங்களா, உலக ஆசையா, இப்படி பவுல் சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லலை? பிகாஸ் பவுல் அதெல்லாம் நல்லா ஜெயிச்சிட்டார். ஆனால் பிரச்சனை துன்பம் அப்படின்னு வரும்போது ஒருவேளை விலக முடியும் அப்படிங்கிறதுனால தான் பிரச்சனையும் துன்பத்தையும் சாத்தான் என்ன பண்ணுவான்னா செகண்டரியாக கொடுப்பான். ஃபஸ்ட்டே டெம்ப் பண்ணுறதுக்கு பொருளாசை பண ஆசை எல்லாம் கொடுப்பான். இதை இயேசுக்கும் அவன் உயர்ந்த மலையின் மேலே நிற்க வச்சு இந்த உலகம் முழுக்க என் கையில் இருக்குது, நான் உங்களுக்கு தருவேன், என்ன பண்ணிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தான். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் தான் ஒருத்தர் துன்பத்துக்குள்ளே போட்டு பார்க்குறது. இந்த ரெண்டையும் ஜெயிக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். சும்மா ஆராதிக்கிறேன், பாட்டு பாடுறேன், கை தட்டுறேன், அல்லேலியா சொல்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுறேன், நான் ரெகுலராக ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், இதெல்லாம் நீங்கள் பேசிக் கேட்டகரி. இதையெல்லாம் தாண்டி வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு நுணுக்கமாக அதை தேடி பார்த்து அது என்னோட லைஃப்பில் இருக்குதா, நான் அதை செய்கிறேனா அப்படின்னு தேடி பார்த்து கொஞ்சம் போல் இருந்துச்சுன்னா அதை அதிகப்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா 100% நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். உங்களை சுற்றி எப்பவும் சாத்தானுடைய பிரசன்னம் அவன் ட்ரை பண்ணுறது, அவனுடைய அட்டாக்கிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பயப்படாதீங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது.